அன்னைக்கு அப்படிதான் 21 வயசு பையன் வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் அப்படின்னு வந்தார். அவர் வந்து 6 மாசம் ஒரு முறை பிளட் டொனேட் பண்றது பழக்கம். ஆனா இந்த முறை ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் வந்துருச்சு, பிளட் கொடுக்க முடியாது இனிமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டெஸ்டிங் டே, அதாவது டெஸ்டிங் பண்ணணும், ஹெப்படைட்டிஸ் இருக்கான்னு நீங்க வாழ்க்கையில ஒரு முறையா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான டே தான் வந்து இன்னைக்கு May 19. இந்தியா போன்ற கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா போர் சானிடேஷனாலையும் போர் ஹைஜீனாலையும் ஹெப்படைட்டிஸ் ஏயும் ஈயும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் ஃபீவர் இருக்கு, வாந்தி இருக்கு, பசி இல்ல, அப்படியே முடியல, வாந்தி இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்க, எல்லா பிளட் டெஸ்டும் பண்ணிட்டீங்க, எந்த ஃபீவரும் இல்லை அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏயும் ஈயும் இருக்கான்னு பார்க்கணும். ஹெப்படைட்டிஸ் பி சி டி இது வந்து பிளட் டிரான்ஸ்மிஷனாலையும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிஷனாலையும் வரக்கூடிய நோய்கள். ஹெப்படைட்டிஸ் ஏயும் ஈயும் பார்த்தீங்கன்னா பீக்கோ ஓரல் ரூட், அதாவது வெளியே கண்ணாபின்னு சாப்பிட்றதுனால வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 57% ஆஃப் லிவர் சிரோசிஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பினாலையும் சினாலையும் வர்றதாகவும் 80% லிவர் கேன்சர் வந்து ஹெப்படைட்டிஸ் பி சினாலும் வர்றது சொல்றாங்க. ஸோ நம்ம ஹெப்படைட்டிஸ் பி சி டி இருக்கா அப்படின்னு காமனா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதனால லிவர் சிரோசிஸ்ல இருந்தோ லிவர் கேன்சர்ல இருந்தோ நம்மளால தப்பிக்க முடியும். தேங்க்யூ.